திமுக அணி இழந்த 6% வாக்குல 4.5% வந்து சீமானுக்கு தான் போயிருக்கு. பெரும்பகுதி 75% திமுக அணி இழந்த வாக்குல சீமானுக்கு தான் போயிருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு 1%, மற்றவங்களுக்கு 6% போயிருக்கலாம். ஜெயலலிதாமையார் இருக்கும்போது உள்ள அரசியல் நிலை வேற. இப்போ எடப்பாடி பழனிசாமி அதை எடுத்த போது அது ரெண்டு சமூகங்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய கட்சியாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியது போல 2 சமூகங்களை பெரிய அளவில் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாட்டு அதிமுக ஆனதுல நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேயில் பலனளிக்காத சமூகங்கள் அவங்க சீமான் பக்கம் வராங்க. அது கொங்கு மண்டலத்துல கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள் சீமான் பக்கம் வராங்க. வடமண்டலத்துல வன்னியர் அல்லாதவர்கள் சீமான் பக்கம் வராங்க. கண்ணுக்கு தெரியாம ஜெயலலிதாவை ஆதரிச்ச மன்னார் நாவிதர் குயவர் கோயர் ஒட்டர் வெட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவராஜகுலம் மீனவர்கள் இவங்க வாக்கு சீமானுக்கு போகுது. இன்னும் சொல்ல போனா தூத்துக்குடி தோல கிறிஸ்டின் நாடார்கள் 90% கனிமொழிக்கு திமுகவுக்கு போட்டிருக்காங்க. ஆனா மீனவர்கள் மத்தியில கணிசமான அளவு சீமானுக்கு வாக்கு கொடுத்திருக்கு. செம்முந்தார் மத்தியில சீமானுக்கு வாக்கு கொடுத்திருக்கு. பரையர் தேவேந்திர குல வேளாளர் மத்தியில சீமானுக்கு வாக்கு கொடுத்திருக்கு. ஸ்டாலினை எதிர்க்க முடியாம உதயசிந்தால் எடுக்கிறது ஒரு பக்கா ஒரு தவறான ஒரு வீகம். அது தங்களுக்கு ஸ்டாலின் எதிர்க்க பலம் இல்லைன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு சரண்டர் ஆகி ஒதுங்கக்கூடிய ஒரு வீகம். சட்டமன்ற வேற மக்களவை வேறன்னு சொன்னா அது சீமானுக்கு மட்டுமே பொருந்தது. அவர் தான் 4.5% வாக்க மக்களவையில எடுத்துட்டாருன்னா சட்டமன்றத்துல ஜாஸ்தி எடுப்பாருங்கிற ஒரு பார்வை இருக்குது. இந்த காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் 57-62 இருந்த மாதிரி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் இருக்கும்போது ஸ்டாலினை தோற்கடிக்கணும்னா 23% அதிமுக அணி, 18% பாஜக அணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, 8% நாம் தமிழர், இவங்கெல்லாம் சேர்ந்து 67 தெரிஞ்ச அண்ணா பிறந்தகி முதறிஞ்ச ராஜாஜியும் கொண்டு வந்த ஒரு 1-2 கொண்டு வந்தாதான் அந்த வாய்ப்பை எதிர்பார்க்க முடியுங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்தா இன்னைக்கு சொல்றேன். அன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் அப்துல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. சீமான் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்த பிறகு தொடர்ந்து அவருக்கு பல சிக்கல்கள் பல சர்ச்சைகளும் வந்த வண்ணமா இருக்கு. குறிப்பா அந்த ஆடியோ அரசியல்னால நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய களங்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படின்ற ஒரு கருத்து பரவலா பேசப்பட்டு வருது. நீங்க ஒரு அரசியல் அனாலிஸ்டா நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? தொடர்ந்து நான் சொல்ற மாதிரி கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு கெயின் தான். சீமானை பற்றி பாசிட்டிவா நெகட்டிவா பேசுறது அவருக்கு கெயின். சீமான் அரசியல் களம் வரும்போது 214 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு அதுல சமூக நீதி பார்வையில ஒரு 12 பறையர் சமூகம், ஒரு 6 தேவேந்திர குல வேளாளர், 3-4 அருந்ததியர்கள், மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் பரதவர் முக்குவர் ஆசாரி, இந்த மாதிரி அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிசியில் முத்தரையர் செங்குந்தர் போன்ற சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் 214லையும் சமூக நீதி புரட்சி ஆட்டு களமாறினார்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் தன்னோட வாக்கு வங்கியை பல மடங்கு உயர்த்த முடியும். நான் மக்களவைத் தேர்தலே சொன்னேன், 2 மடங்கு மக்களவையில் உயர்த்திட்டாருன்னா சட்டமன்றத்தில் 3 மடங்கு உயர்த்துவாருன்னு சொன்னேன். ஸோ அதற்கான அரசியல் சூழ்நிலை இருக்குது. காரணம் அதிமுக ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இருந்தபோது சீமானால் 1% வாக்கு தான் எடுக்க முடிஞ்சது, 1.1% வாக்கு தான் எடுக்க முடிஞ்சது. அப்பவும் சீமான் ஒரு 40 தொகுதிகளில் அட்டவணை பிரிவு சமூகங்களை போட்டார். வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தாரு. ப்ளஸ் அவர் அரசியல் அதிகாரத்தை இழந்த முதலியார் வெள்ளாளர் போன்ற சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தான் போட்டார். ஆனால் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தனால ஒரு 1.1% தான் வாக்கு எடுக்க முடிஞ்சது. ஆனால் அவரோட இந்த ஸ்ட்ராட்டஜி வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் 3.8 உயர்ந்தது. கமலஹாசன் வரும்போது 3.8 உயர்ந்தது. அதற்கு பிறகு 6.8 உயர்ந்தது. 6.8 உயரும்போது ஒரு பிரபல நடிகரெல்லாம் விமர்சனம் பண்ணி அதான் அந்த 6.8 உயர்ந்தார். அந்த நடிகர் பேரை சொல்ல விரும்பல, கூடாதுன்னு இல்லை, அவருக்கும் அந்த நடிகருக்கு ஒன்றும் பெரிய வியூஸ் கிடையாது, வலைத்தளங்களில் வியூஸ் இல்லாத நடிகர் தான், எல்லாரும் அவர் பேரை சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு பிறகு 8.2 எடுத்தார். இது எல்லாமே
அவருக்கு வந்து அந்த சமூக நீதி பார்வையில் 100% கம்யூனிட்டிஸோட ஒரு ஆதரவில் தான் அவர் இந்த வெற்றியை பெற்றார். இதே அணுகுமுறையை வந்து அவர் 26லும் 234 தொகுதியில் அவர் நிறுத்தி நாம் சொன்ன மாதிரி இந்த கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணியில் வேட்பாளர் நிறுத்தினா கண்டிப்பாக அவர் 36 லட்சத்தை 72 லட்சம் ஆக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் தாண்டி கூட அவரால் ஆக்க முடியும். இப்போ நம்ம பார்க்கிறோம், தொடர்ச்சியா அவர்கள் சீமான் அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள், அவரை களங்கம் ஏற்படுத்துவதற்காகவே சில குறிப்பா அவரை வந்து தாக்குதலுக்கு முற்படுத்துது. அந்த யுக்தியை வந்து பிரதான எதிர்கட்சிகளும் கையில் எடுக்குது இல்லையா? திமுகவா இருக்கட்டும், குறிப்பா பாரதிய ஜனதாவில் திரு அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், தேர்தலுக்கு முன்னதாக வெளிப்படையாவே தனிப்பட்ட விமர்சனத்தை வந்து சீமான் அவர்கள் மீது வைத்ததா இருக்கட்டும். அப்போ அவர் அந்த மாதிரியான விமர்சனம் பண்ணா சீமான் அவர்களை வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கலாம், அவரை வந்து அப்போ டேமேஜ் பண்ண முடியும், அவரோட வாக்கு சதத்தை குறைக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்களா எதிர்கட்சிகள்? இல்லை, அந்த விமர்சனத்து பிறகு தானே அவர் 2 மடங்கு ஆக்கியிருக்காரு. நீங்கள் இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா பஞ்சாபில் சிரோமணி அகாலிடல்லோ, உத்தரப்பிரதேசில் மாயாவதியோட பகுஜான் சமாஜ் பார்ட்டியோ, ஹரியானாவில் தேவிலால் அவங்க குடும்ப கட்சிகளோ, தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவோ, யாருமே வந்து இந்தியா அலையன்ஸுக்கும் என்டிஏக்கும் இடையில சிக்கி முன்னோட ஓட்டோட பாதிக்குள்ளே போயிட்டாங்களே. ஆனால் சீமான் 4வது இருந்தும் 2 மடங்கு 3.8ங்கிறத 8.2 உயர்த்திட்டார். இன்னும் சொல்ல போனால் திமுக அணி இழந்த 7% வாக்கில் 6% வாக்கில் 4.5% வந்து சீமானுக்கு தான் போயிருக்கு. பெரும்பகுதி 75% திமுக அணி இழந்த வாக்கில் சீமானுக்கு தான் போயிருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு 1%, மற்றவங்களுக்கு 6% போயிருக்கலாம். ஸோ ஒரு மேஜர் 19லேருந்து 24 திமுக அணி இழந்த வாக்கில் 4.5% அவருக்கு போயிருக்குதுன்னா, அதுவும் 2வது அதிமுக, 3வது என்டிஏ, 4வது தான் சீமான்னு சொன்னாலும் 4வது இருக்கக்கூடிய கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அணியிலிருந்து ஒரு 6% குறையும் போது அதில் 75% நாம் தமிழர் எடுக்குதுன்னா அந்த கட்சி வீரியமாட்டு தான் களமாடிட்டு இருக்குது. அதிமுகவோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட் திமுகவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சீமான்ட்ட வர்றதா தானே அதை எடுத்துக்க முடியும். இப்போ நீங்க பேசும்போது கூட குறிப்பிட்டு இருந்தீங்க, அப்படி எல்லாம் தாக்குதலுக்கு முற்பட்டும் அவர் வந்து 2 மடங்கு அவர் உயர்ந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்க இப்போ மேற்கோள் காட்டினீங்க. இது எப்படி அவரால் சாதிக்க முடிஞ்சிச்சு? குறிப்பா இப்போ நீங்க சீமான் அவர்களோட தமிழ் தேசிய கொள்கைக்கு வேறுபட்டு இருந்தாலும் சமூக நீதி என்ற அந்த ஒரு கோட்பாட்டு அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆதரிச்சு பல மேடைகள்ல நீங்க பேசிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி இந்த சமூக நீதிங்கிற ஒரே காரணத்திற்காக அவர் வந்து இது மாதிரியான இரட்டிப்பான ஒரு வாக்கு சதவீதத்தை வந்து அவர் பெற்றுட்டு வர்றாரா? எப்படி பாக்குறீங்க? நான் சீமானை பற்றி இதுவரை சொன்னது எதுவுமே தப்பாகல. நம்ம 8% வருவாருன்னு சொன்னேன் 21ல், 7% வந்தார். பாராளுமன்ற ஓட்டோட 2 மடங்கு மேலே வருவார், ஜஸ்ட் சற்று கூட வருவாருன்னு அதான் வந்திருக்கிறேன். நான் பார்லிமெண்ட்லேயே 2 மடங்கு வந்துட்டாருன்னா சட்டமன்றத்தில் 3 மடங்கு வருவாருன்னு சொல்லியிருக்கேன். 6.8 3 மடங்கா போகுங்கிறத பாராளுமன்ற காலகட்டத்தில் சொன்னேன். ஸோ மிக கடுமையான ஒரு இதிலே வந்து அவர் வாக்கு உயர்ந்துட்டாருன்னா அவருக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது. ஒரு தலைவராக, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவராக, மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவரோடவும் முதல்வரோடவும் எதிர்கட்சி தலைவரோடவும் அவர் ஈர்ப்பு சக்தி உள்ள, கட்சி பலத்தை இல்லாமல் தன் பலத்தில் நிற்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் தெளிவாக நிற்கிறார். இது அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அடுத்தால கன்ஷிராம் பாணியில், நிதிஷ்குமார் பாணியில் இபிசி, எம்பிசி, ஷெட்யூல் காஸ்ட் இவங்களுக்காக அவர் களம் கண்டுட்டாருன்னா அது இந்த மக்கள் வந்து சீமான கை தூக்கி விட்டு தான் நாம மேலே வர முடியுங்கிற அடிப்படையில் இந்த மக்கள் வந்து சீமான் பின்னாடி வந்துடுவாங்க. ஸோ சீமானுக்கு வந்து ஒரு இஷ்யூ இருக்கு. அந்த இஷ்யூ சோசியல் ஜஸ்டிஸ் இஷ்யூ. 100% கம்யூனிட்டியோட ஆதரவுங்கிறது அது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவருக்கு வரல. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது உள்ள அரசியல் நிலை வேற. இப்போ எடப்பாடி பழனிசாமி அதை எடுத்த போது அது 2 சமூகங்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய கட்சியாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியது போல 2 சமூகங்களை பெரிய அளவில் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாட்டு அதிமுக ஆனதுல நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேயில் பலனளிக்காத சமூகங்கள் அவங்க சீமான் பக்கம் வராங்க. அது கொங்கு மண்டலத்துல கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள் சீமான் பக்கம் வராங்க, வடமண்டலத்துல வன்னியர் அல்லாதவர்கள் சீமான் பக்கம் வராங்க. இதுதான் நான் என்னோட ஆய்வுல பூத் வைஸ் அனாலிசிஸ்ல நான் சொல்றேன். சீமான் பொது தள அப்பீல் தான் கொடுக்குறாரு. கொங்கு வேளாளர், வன்னியர் உட்பட வேலுப்பிள்ளை, பிரபாகரன், மேஜில் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்கிறாரு. அதை நான் அவரை நான் குறை சொல்ல வரல. பட் என்ன ப்ராசஸ் நடக்குங்கிறத நான் சொல்லித்தான் ஆனுங்கிறதுல நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப்
ஏடிஎம்கே எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் சீமான் பக்கம் வராங்கல்ல. சீமானோட அந்த வளர்ச்சிங்கிறது அதிமுக பாதிக்கப்பட்டு தான் நடந்திருக்கு. 45% இருந்த அதிமுக இன்னைக்கு வந்து 20% போயிட்டுன்னு சொன்னா அதனோட வாக்குகள் தான் பல கட்சிகளுக்கும் சதுரி இருக்கு. குறிப்பா அதனோட பிராமின்ஸ் ஓட்ஸ் வந்து தென் சென்னை இங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு போயிட்டு, மத்திய சென்னையில பிறமொழியாளர் வாக்குகள் பிஜேபி போயிட்டு, கோவையில கொங்கு வேளாளர்கள் வாக்குகள் ஓரளவு பிஜேபிக்கு போயிட்டு, மதுரையில சௌராஷ்டிரா கம்யூனிட்டி வாக்குகள் பிராமணர்கள் வாக்கும் மதுரையில சொல்றாங்க. ஓகே, நான் தென் சென்னையில பிராமின் எனக்கு வெளிப்படையா தெரியுது, மதுரையிலையும் பிராமணர்கள் வாக்கு போனதாட்டு ஒரு பிராமின் சங்க தலைவர் கிளைம் பண்ணாரு. ஓகே, அந்த வாக்குகள் பிஜேபிக்கு போயிட்டு. ஆனா கண்ணுக்கு தெரியாம ஜெயலலிதாவை ஆதரிச்ச வண்ணார் நாவிதர் குயவர் ஓயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவராஜகுல மீனவர்கள் இவங்க வாக்கு சீமானுக்கு போகுது. இன்னும் சொல்ல போனா தூத்துக்குடி தொகுதியில் கிறிஸ்டின் நாடார்கள் 90% கனிமொழிக்கு திமுகவுக்கு போட்டிருக்காங்க. ஆனா மீனவர்கள் மத்தியில கணிசமான அளவு சீமானுக்கு வாக்கு விழுந்திருக்கு. செங்குந்தார் மத்தியில சீமானுக்கு வாக்கு விழுந்திருக்கு. பறையர் தேவேந்திர குல வேளாளர் மத்தியில சீமானுக்கு வாக்கு விழுந்திருக்கு. இது நீங்க அரசியல் டீம் வச்சிருக்கீங்க, எல்லாருமே எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்க, லோக்கல் நிருபர்களையும் வச்சுடுங்க, இந்த பகுதியில் எந்த மக்கள் இருக்காங்கன்னு பாருங்க, அதுக்கு தக்கன உங்களுக்கு வாக்கு விழுது. காயல்பட்டத்தில் முஸ்லீம் வாக்கு சீமானுக்கு குறைவு தான். ஆனா மிகப்பெரிய அளவுக்கு திமுக உதவி சிறுவன் குழுந்துக்கு மிக சிறிய அளவு 2வது வர அந்த இடம் வரக்கூடிய அளவு காயல்பட்டத்தில் இருக்குது. ஸோ இப்படி நீங்க ஒவ்வொரு இடத்தையும் நீங்க பார்த்தா தெரியும். கிறிஸ்தவர்கள் வாக்கெல்லாம் சீமானுக்கு வந்து சர்வேல 2வது வந்தது. பட் போலிங்னு வரும்போது ரொம்ப கீழே போயிடுச்சு உண்மை. ஆனா அவங்களுக்கு அபிமானம் இருக்கு சீமானுக்கு ஓட்டு போடணும்னு. ஆனா தேர்தல் வரும்போது பாஜகவை தோக்கடிக்கிறதுக்கு உதயசூரியனுக்கும் கைக்கும் போட்டுறாங்க. சீமானோட வாக்கு மிக மிக குறைவா போனது வந்து கன்னியாகுமரியில 5% வாக்கு தான் அங்க எடுத்தாரு. நான் என்னன்னு சொல்லணும்னா அபிமானம் வேறு, வாக்கு விடுறது வேறு. அந்த அளவுக்கு கன்னியாகுமரியில வந்து அவ்வளவுக்குள்ள ஒரு இது பண்ணியும், இன்னும் சொல்ல போனா மைக் சின்னத்தை போட்டு ஒரு நடிகர் கூட விளம்பரம் கொடுத்திருந்தாரு. ஆனா அவருக்கு அதிக ரசிகர் உள்ள கன்னியாகுமரியில தான் சீமானுக்கு வாக்கு விகிதம் வந்து ரொம்ப குறைவு. ஸோ இவருக்கு மெயினா உள்ளது அந்த பறையர் தேவேந்திர குல வேளாளர் வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூக மக்கள் வாக்கு தான். ஆசாரி விஸ்வகர்மா இந்த சமூக மக்கள் வாக்கு தான் சீமானுக்கு, செங்குந்தார் இவங்க வாக்கு தான் சீமானுக்கு பெரிய அளவு விழுந்துட்டு இருக்கு. இது நீங்க பூத்வாரி பார்த்தா இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவா தெரியும். மீண்டும் சொல்றேன், அவர் பொது தளத்துல தமிழ் தேசியம் தான் பண்றாருனாலும் கூட என்னோட ஆய்வுல இதுதான் தெளிவா தெரியுது. ஸோ இந்த மக்களுக்கு ஸ்ட்ராங்கா நின்று அவரு களமாடிட்டாருன்னு சொன்னா அவருக்கு வந்து வாக்கு விகிதம் வந்து பெரிய அளவுக்குள்ள உயரும். அதே போல சார் அதிமுக சார்ந்து ஒரு கேஸ்ட் ரீதியிலான ஒரு அனாலிசிஸ் ஒன்று சொன்னீங்க. நான் இன்னொரு உங்களுடைய பேச்சுகளையும் நான் ஒன்று கவனிக்கும் போது நீங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அதாவது 10 பறையர் சமூகத்தினோட வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வன்னியரோட ஓட்டு தான் நாம் தமிழருக்கு போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இந்த அனாலிசிஸ் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா சார்? தாராளமாக சொல்லலாம். நீங்க இதுல எக்ஸெப்ஷன் நித்யாராணியோட கிருஷ்ணகிரி தொகுதி வந்து எக்ஸெப்ஷன். வீரப்பனோட மகா, அவங்க பேர் என்ன, வித்யாராணி, அவங்களோட கிருஷ்ணகிரி தொகுதி வந்து ஒரு எக்ஸெப்ஷனா சொல்லிக்கலாம். மற்றபடி என்னோட ஆய்வுல வந்து குறிப்பா விக்கிரவாண்டி எடுத்துடுங்க, 5.5% வாக்கெடுத்த நாம் தமிழருக்கு 11% வாக்கு வர அந்த பூத்துக்குள்ள பறையர் பூத்துகள்ல கிடைச்சிருக்குது. ஆனா வன்னியர் பூத்துக்குள்ள 1% வாக்கு தான் கிடைச்சிருக்குது. டோட்டலா பார்த்தா பறையர் வாக்குல தான் அந்த 5.5% வாக்கு பெரும்பகுதி கிடைச்சிருக்கு. மற்றபடி குயவர் சமூகத்துல எல்லாம் திமுகவுக்கு அடுத்தபடியா 2வது இடம் சீமான் வரார். இதுவும் எங்களோட சர்வேல அனலிசிஸ்ல கிடைக்குது. ஸோ யார் சீமானுக்கு வாக்களிக்கிறாங்கன்னா பசியப்ப ஜாதிகள், போதுமான அரசியல் அதிகாரம் தங்களுக்கு இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஜாதிகள் வாக்களிக்கிறாங்க. இப்போ வன்னியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுச் செயலாளர் டிஎம்கே துரைமுருகன், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், ஆண்டிமடம் சிவசங்கர், ஜெகத் ரட்சகன், மற்ற லோக்கலா நிறைய மாவட்ட செயலாளர் சிவிஎம் அண்ணாமலையா, அவர் அன்பர், அவர் இளைஞரணியில ஒரு தோழர், அவர் அட்வொகேட், செய்தி தொடர்பாடலாம் வருவார். இப்படி பல திமுகவினர் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க. அரசியல் அதிகாரத்துக்குள்ள திமுக நம்பர் 2ங்கிற லெவல்ல பொதுச் செயலாளர் தலைவருக்கு அடுத்தபடியா பொதுச் செயலாளர் இருக்காங்க. அண்ணா திமுக எடுத்துட்டீங்கன்னா சிவி சண்முகம், கேபி முனுசாமி, இவர் அன்பழகன், வீரமணி, இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய சம்பத்து, ஸோ கடலூர் சம்பத், இன்னும் எக்கச்சக்க பேர், சுரத்தூர் ராஜேந்திரன், அப்படி இப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா லோக்கலா அன்புமொழி தேவன், எக்கச்சக்க பேர்
அரசியல் அதிகாரத்தோட அதிமுக இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் 8 1-year கேண்டிடேட் கொடுத்தாங்க. அடுத்தபடியா பாமக இருக்குது, 5 எம்எல்ஏ வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். டாக்டர் ராமதாஸ் மக்கள் மண்ணுக்கும் மக்களுக்குமாக பல எல்லா மக்களுக்கும் பாடுபட்டவர் தான். தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் மீட்ல வந்து பிரமோத் மகாஜனையை விமர்சித்து அறிக்கை கொடுத்தவர். கன்னியாகுமரியில காமராஜ் நினைவிடம் வர்றதுக்கு காந்தி மண்டபமும் விவேகானந்தர் மண்டபமும் இயற்கை அழக பாதிக்காம இருக்கும்போது காமராஜ் மண்டபம் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்டு வர செய்தவர். பட் அவரோட கட்சியில நிறுவனர், தலைவர், செயல் தலைவர் எல்லாமே வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். முக்கியமான இது. அடுத்து 5 எம்எல்ஏ வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். வன்னியர் சமூகத்தோட 10.5க்கு தான் அவங்க முன்னின்று அவங்க போராட்டம் நடத்துறாங்க. ஸோ திமுக, அதிமுக, பாமக, வேல்முருகன் அவர் பொதுத்தளத்துக்குள்ள தமிழை வாழும் தமிழ் தேசியம் தான் பண்றாரு. இப்படி பல ரெப்ரசன்டேட்டிவ் பிறகு அதிகார அரசியல்ல அந்த கம்யூனிட்டி இது நாம் தமிழர் மூலமா என்ன இதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே வேளையில தமிழ் தேசிய அரசியல்ல உள்ள அந்த வன்னியர் சமூக மக்கள் அதிகார அரசியலையும் தாண்டி தமிழ் தேசிய இதுக்குங்கிறதுக்காக அவங்க யாரை போட்டாலும் கூட அவங்க போடுறாங்க. ஸோ பிரதிநிதித்துவ அரசியல், அதிகார அரசியல், கொள்கை சார்ந்த ஐடியாலஜி சார்ந்த அரசியல். அப்ப இதுல நாம் தமிழர் பிரதிநிதித்துவ அரசியலுக்குள்ளதான் நிற்க முடியும். அதிகார அரசியலுக்குள்ள நாம் தமிழர் வரல இன்னும். அப்போ அவங்க இந்த பிரதிநிதித்துவ அரசியல்ல மற்ற திமுக, அதிமுக பிரதிநிதித்துவப்படுத்தாத சமூகங்களை முன்னிறுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். அந்த ஆஸ்பிரேஷனை நாம் தமிழர் ஃபில்அப் பண்றாங்கன்னு சொல்லும் போது அவங்க நாம் தமிழருக்கு ஆதரவான தங்களோட வாக்களை தெரிவிக்கிறாங்க. கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் மத்தியில நாம் தமிழர் மேல சிம்பதி இருக்குது. இப்போ முஸ்லீம் இது கூட அந்த முஸ்லீம் சிறைக்கைதி விடுதலை சீமான் தான் பண்றாருங்கிறது அந்த சமுதாயம் உணர்றாங்க. ஆனா ஓட்டுன்னு வரும்போது அவங்க பாஜக வந்துடக்கூடாதுன்னு திமுக அணிக்கு தான் போடுறாங்க. கிறிஸ்தவர்களும் அந்த மாதிரி தான் பண்றாங்க. இப்போ கிறிஸ்தவர்களுக்கு இப்போ மு.க. ஸ்டாலின் நிறைய பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. சிறுபான்மை கமிட்டி இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. அந்த போலரைசேஷன் மத்தியிலையும் கூட இப்போ ஓரளவு வெற்றி உறுதியான தொகுதிகளில் கூட நாம் தமிழருக்கு ஒரு கணிசமான வாக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களோட அனாலிசிஸ்ல. அது இருந்ததுனாலதான் 8.2 வந்திருக்குது. மாயாவதி, அகாலிடல் எல்லாம் பாதியா போகும்போது இவரு 2 மடங்கு ஆக்கியிருக்காருன்னா அது பல தொகுதிகளில் இருந்ததான். கன்னியாகுமரியில இல்ல, ஒரு ஏற்கனவே சொல்றேன் இல்லையா, அந்த நடிகருக்கு பெரிய வியூஸ் கிடையாது, அரசியல் வியூஸ் கிடையாது அந்த நடிகருக்கு. அந்த நடிகர் தொடர்பான விவாதங்கள்ல நான் கலந்துக்கிறது கிடையாது. பட் அந்த நடிகருக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தும் அவர் மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்தும் கன்னியாகுமரியில போலரைசேஷன் வரும்போது 5% தானே நாம் தமிழர் எடுக்கிறாங்க. 39 தொகுதிகள்லயுமே 38 தொகுதியில முன்ன விட நாம் தமிழர் அதிக வாக்கு எடுத்திருக்காங்க. ஆனா கன்னியாகுமரி போலரைசேஷன் வரக்கூடிய இடத்துல கிறிஸ்தவர்கள் 50% உள்ள இடத்துல நாம் தமிழர் வாக்கு குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா, கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காளர்கள் நாம் தமிழர் சீமான் மீது ஒரு அபிமானம் வைத்திருந்தாலும் வாக்குன்னு வரும்போது பாஜகவுக்கு எதிராக அவங்க வாக்களிக்கிறது நமக்கு தெரியுது. ஆக இந்த 8.22% நாம் தமிழர் வாக்குல 0.2% வாக்கு தான் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு இருக்கும். மீது 8% வாக்குகளும் பல சமூகத்தோர் இருந்தாலும், குறிப்பா பறையர், தேவேந்திர குல வேளாளர், வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற அன்ரெப்ரசன்டட் 100%னா தேவேந்திர குல வேளாளர் பறையர்களுக்கு ரெசர்வேஷன் இருக்கு. ஆனா அவங்களுக்கு அதிகார மையத்துல அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்குன்னு சொல்லும் போது இந்த கம்யூனிட்டிஸ் தான் சீமானை நோக்கி ஆஸ்பயர் ஆகிறாங்க. சீமான் இதை ஆய்வு பண்ணி எடுத்து பார்த்தா அவர் உணர முடியும். அதுக்காக நான் சீமான் எப்படி அரசியல் பண்ணுங்கிறத நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது அவருக்கு தெரியும். அவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ்ல அவர் கட்சியை நடத்துறது இந்த அரசியல் அதிகாரத்தோடு கூடிய இடைநிலை சாதிகள் தான் கட்சியை நடத்துறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களையும் யாரையும் அவரு எந்த தமிழ் ஜாதியும் ஒதுக்கிட்டு அவர் அரசியல் நடத்த முடியாது. பட் அதுல வானவில்ல எல்லா நிறங்களும் வேணும். அதுல டார்க்கா அடர்த்தியா சீமானுக்கு பிரதித்துவம் இல்லாத ஜாதிகள் தான் சீமானை கை கொடுக்க முடியும். அந்த சமூகங்களை கை தூக்கி விட்டு தான் சீமான் அந்த சமூகங்களால் உயர்த்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. அதே போல சார், நீங்க ஒரு நடிகரை பற்றி சொல்லியிருந்தீங்க. அந்த நடிகரை வருந்து கட்டி சீமான் அவர்கள் ஒரு கேட்கிறாரோ, ஏன்னா பல இல்ல சீமான் அவர்கள் தடுமாற்றத்துல வேண்டாம் அந்த நடிகரை பற்றி எவ்வளவு பேச விரும்பல, வேற சப்ஜெக்ட். சீமான் வேற சப்ஜெக்ட் தான். அது சீமான் சில இடங்கள்ல சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டுறோம். நீங்களே பலமுறை குறிப்பிட்டிருக்கீங்க. குறிப்பா அதிமுக அந்த உண்ணாவிரத போராட்ட அந்த இதுல கலந்து கொண்டதா இருக்கட்டும், இது மாதிரியான இடங்கள்ல அது குறிப்பா இன்னும் சொல்ல போனா நானும் தம்பியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சவாலா இருப்போம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். இதெல்லாம் பற்றிய விஷயம் விட்டுருங்க. அவருக்கு ஒன்றும் வியூஸ் இல்லை, அந்த நடிகருக்கு எந்த வெப்லயும் வியூஸ் கிடையாது, எந்த
தொலைக்காட்சியில் வியூஸ் கிடையாது. வியூஸ் இல்லாதவரை பற்றி நம்ம ஏன் தேவையில்லாம அதிகம் பேச வேணும்? நீங்க அந்த நடிகரை பற்றிய கேள்வியை எடுத்துருங்க, மற்ற கேள்விகளை கேளுங்க. அது இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து தடுமாற்றத்துல வந்து சீமான் அவர்கள் வந்து சில முடிவுகளை எடுத்துடுறாரோ, நீங்களும் சொல்லியிருக்கீங்க பலமுறை, அவர் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட ஒப்பிட்டு தன்னை வந்து அரசியலை முற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த இடத்துல வந்து உதயநிதி அவர்களோட அது ஃபெயிலியர். உதயநிதி யார் பேசினாலும் அது ஃபெயிலியர் தான். இது ஸ்டாலின் இன்னும் 10 வருஷம் கம்ஃபர்டபுளா அரசியல் பண்ணுவார் குறைஞ்சபட்சம். இசைவாளர்கள் நீண்ட நெடுங்காலம் வாழக்கூடியவங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸ்டாலின் ஹெல்த்தியா இருக்கிறாரு, அவருக்கு எல்டர் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்கிறாங்க, முத்து உட்பட எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. ஒருக்கா வைகோ கூட சொன்னாரு, கலைஞருக்கு எதிராக ஒருத்தர் பேசும்போது வைகோ கூட சொன்னாரு, கலைஞருக்கு அக்கா கூட உயிரோடு இருக்காரு, முட்டாள்தனம் இப்படி பேசாதடான்னு. ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் அதை வந்து கண்டிச்சாரு வைகோ. அதே மாதிரி எம்சி பாலா, நம்ம எம்சிடி அருணகிரி, மங்காவில் பஞ்சாயத்து தலைவர் தங்கசாமி நாடார், அதிமுக அவைத்தலைவராகட்டும், ராஜ்யசபா உறுப்பினராகட்டும், திமுக மாவட்ட செயலாளர், அவன் சொல்லுவான் இசைவாளர் நீண்ட காலம் இருப்பாங்க, கலைஞர் எதிராக திங்க் பண்றவங்கலாம் கலைஞருக்கு முன்ன போய் சேர்ந்துருவான்னு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த விஷயத்துல நாம ஒரு மனிதாபிமானியா தான் நான் இன்னைக்கும் செயல்படுவேன். ஸ்டாலினை எதிர்க்க முடியாம உதயநிதி எடுக்கிறது ஒரு பக்கா ஒரு தவறான ஒரு வீகம். அது தங்களுக்கு ஸ்டாலின் எதிர்க்க பலம் இல்லைன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு சரண்டர் ஆகி ஒதுங்கக்கூடிய ஒரு வீகம். அதே போல சார், இப்ப சீமான் அவர்கள் 2026ல ஒரு 16% அல்லது 17% வந்து போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. கடந்த கால ட்ராக் ரெக்கார்டோட சொல்றீங்க. சீமான் அவர்களும் வந்து உறுதியா சொல்றாரு, நான் அந்த அளவுக்கு ஜம்ப் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்னென்ன மாதிரியான யுக்திகள்லாம் அவர் கையாள்வார் நீங்க நினைக்கிறீங்க சார்? கடுமையான உழைக்கிறாரு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ் அவருக்கு ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் இமேஜை கொடுத்துருக்குது. போல்டா விஷயங்களை பண்றாரு. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எல்லாத்தையுமே எதுக்குறாரு. ஸோ இதுல கன்சிராம் நிதிஷ்குமார் ஸ்ட்ராட்டஜியில கண்டிப்பா சாதிக்க முடியும். அந்த தாளக்கடற்பாதை தற்காப்பதை தர்மங்கிற அடிப்படையில அந்த வீகத்தை அவர் எடுத்தாருன்னா அவரை நான் பாராட்டுறேன், வாழ்த்துக்கிறேன். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். அதை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்றால் 1-to-1 தான் தோற்கடிக்க முடியும் அப்படின்னு நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வரீங்க. அதுல குறிப்பா அந்த 1-to-1ல கூட அந்த அணியில சீமான் கூட தலைமை ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு யுக்தியை சொல்லியிருந்தீங்க. அது பற்றி கொஞ்சம் எங்க நேயர்களுக்கு விளக்க முடியுமா சார்? 1-to-1ன்னா இப்போ வந்து சட்டமன்ற மக்களவை தேர்தலில் முக ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் 47% வாக்கெடுச்சிருக்கு. கன்னியாகுமரி தொகுதியில விஜய் வசந்தோட தாரகை கட்பட் சட்டமன்றத்தில் நின்றவங்க அதிக வாக்கு எடுத்திருக்காங்க. இவர் கார்த்திக் சிதம்பரம் 10% வாக்கு குறைஞ்சிட்டாரு. ஜோதிமணி 15% வாக்கு குறைஞ்சிருக்காங்க. கோபிநாத்னு நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி கேண்டிடேட், அவர் 15% வாக்கு குறைஞ்சிருக்காரு. விஷ்ணு பிரசாத் 8% வாக்கு குறைஞ்சிருக்காரு. ஞான திரவியத்தை விட இவர் ராபர்ட் ப்ரூஸ் 4% வாக்கு குறைஞ்சிருக்காப்புல. இப்படி எல்லா இடமுமே வந்து 9 தொகுதியில 7 தொகுதியில காங்கிரஸ் வந்து வாக்கு குறைஞ்சிருக்கிறாங்க. விருதுநகர்ல மாணிக்கம் நல்லா குறைஞ்சிருக்காரு. 7 தொகுதியில குறைஞ்சிருக்காங்க. ஜோதிமணி குறைஞ்சிருக்காங்க கரூர்ல. இவரு சசிகாந்த் செந்திலும் விஜய் வசந்த் தான் கூடியிருக்காங்க. அப்போ இந்த தேர்தலுங்கிறது 2004 சோனியா காந்தி அம்மையாரையோ 2019 ராகுல் காந்தியை முன்னிறுத்தி நடந்த தேர்தல் அல்ல. யாரா இருந்தாலும் கருத்து குருடர்களா இல்லாம உண்மையை உணரணும். ஸ்டாலின் தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரு, இந்தியாவை காப்பாற்றுறோம்னு சொல்லுமா நான் சொன்னேன். இந்தியாவை மோடி காப்பாத்திடுவாருங்க, தமிழ்நாட்டில் நீங்க 35 சீட்டு உறுதியா வருவீங்க, மீதி 4 போட்டி தான், உங்களுக்கும் வரலாம் அதுன்னு தான் சொன்னேன். அதுதான் நடந்திருக்கு. ஒரு 48% வாக்கு வர திமுக கழகம் வரும்னு சொன்னேன். 47 வந்திருக்காங்க. நான் 48 சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்குது. ஸோ இந்த வாக்கு ஸ்டாலினை மையமா வச்சு விழுந்த வாக்கு. சட்டமன்றம் வேற மக்களவை வேறன்னு சொன்னா அது சீமானுக்கு மட்டுமே பொருந்தது. அவர் தான் 4.5% வாக்க மக்களவையில எடுத்துட்டாருன்னா சட்டமன்றத்தில் ஜாஸ்தி எடுப்பாருங்கிற ஒரு பார்வை இருக்குது. திமுக பொறுத்தவரையில் 1967 காமராஜுக்கு வந்து இந்தி போராட்டம், எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, உணவு பற்றாக்குறை, காமராஜ் 2 பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்ததுல சாரகாசம் சொல்ற மாதிரி ஒரு சோசியல் நெகட்டிவ் போலரைசேஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு 6% வாக்க தான் காலி பண்ணிச்சு. மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருந்துதான். அப்ப நீங்க 45% திமுக வாக்க வச்சாலும் 47% திமுக வாக்க வச்சாலும் திமுக எப்படியும் ஒரு 43-44% அட் எனி காஸ்ட் 42 கீழே போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ ஒரு 44% வரை திமுக வந்து தாராளமா எடுக்கணும் தான் நம்ம கணக்கிட முடியும். அப்போ முன் உதாரணங்கள் எதுவுமே ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 5% மேல இருந்ததாட்டு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லை. அதே அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும்
திமுகவுக்கு வந்து நம்ம கண்ணுக்கு எதிர மேனிஃபெஸ்ட் ஆகலை. இன்னும் சொல்ல போனா நானே சொன்னேன், சாராய சாவுகளும் அந்த மர்டரும் ஒன்னும் விக்கிரவாண்டியில பாதிக்காதுங்கிறத நான் தெளிவா சொல்லியிருக்கேன். இப்படி உள்வாங்கிக்கிறேன். இப்ப நீங்க எப்படி 67 காமராசர் ஐயா அவர்களுடைய அந்த மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்க ஒப்பிட்டு அவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருந்துமே 6% தான் வந்து குறைஞ்சதை நீங்க மேற்கோள் காட்டினீங்க. ஸோ அதோட ஒப்பிடுகையில் ஸோ ஒரு சிங்கிள் ஃபேக்டரை வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சிக்கு பெருசா உதவாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தை நான் கண்டிப்பா. ஏன்னா பாஜகவுக்கு எதிராக கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆகிறாங்க, பாமகவுக்கு எதிராக பரையர் சமூகம் கன்சால்டேட் ஆகிறாங்க, நாம் தமிழருக்கு எதிராக பிரமொழியாளர்கள் கன்சால்டேட் ஆகிறாங்க. இது வந்து தெளிவாக நமக்கு தெரியுது. அபிமானம் ஓட்டாகாதுங்கிறது அந்த நடிகர் விஷயத்திலே அந்த சாராயத்துக்கு எதிராக அந்த நடிகர் போயும் திமுக 63% வந்துட்டுங்கிறது நமக்கு தெளிவா விக்கிரவாண்டியிலே தெரியுது. ஸோ திமுகவுக்கு வந்து ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு 45 அறையில இருந்து நீங்க குறைச்சிக்கிட்டாலும், 21 45 அறையில இருந்து குறைச்சிக்கிட்டாலும், 47 இருந்து குறைச்சிட்டாலும் அரௌண்ட் ஒரு 44ங்கிற அளவுக்கு தான் அதுதான் அவங்க இருப்பாங்க. அது எனி காஸ்ட் 42 கீழே போக மாட்டாங்க. அப்போ இவங்களை தோக்கடிக்கணும்னா ஒரு 42% ஒரு அணி ஆட்டோ வந்தாதான் அது மாற்றணியா இருக்க முடியும். அப்போ இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவுக்கு எதிராக தன்னோட அறிக்கையை கடுமையா கொடுத்திருக்காரு. நான் சொன்னேன், அவர் சரண்டர் ஆக மாட்டாரு, ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் எடப்பாடி வந்து மோடி கிட்ட சரண்டர் ஆக மாட்டாரு தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நான் பாஜக அதிமுக கூட்டணியை உடைச்சிட்டேன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் எடப்பாடியோட அந்த அறிக்கைக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அன்பிற்குரிய கல்யாணராமன் இன்னும் பல சகோதரர்கள் வந்து என் பேராசை யதார்த்தம் தெரியாத தமிழிசை அம்மையார் உட்பட பலரும் வந்து இதற்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் பொருந்தா கூட்டணி ஆக்குறதுக்கும் கூட்டணி வரக்கூடாதுங்கிறதும் அது பண்றாரு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் அங்க இருந்திருக்குது. இந்த காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் 57 62 இருந்த மாதிரி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் இங்க இருக்கும்போது முக ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா 23% அதிமுக அணி, 18% பாஜக அணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, 8% நாம் தமிழர், இவங்கெல்லாம் சேர்ந்து 67ல பெருஞ்சர் அண்ணா பிறந்தகையும் முதறிஞர் ராஜாஜியும் கொண்டு வந்த ஒரு 1-2 கொண்டு வந்தாதான் அந்த வாய்ப்பை எதிர்பார்க்க முடியுங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்தா இன்னைக்கு சொல்றேன். அன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க இது வியூஸுக்காக ஸ்டாலினுக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசினா நாம் தமிழர் 8% உள்ள வியூவர்ஸும் பார்ப்பாங்க, 18% உள்ள என்டி அலையன்ஸ் வியூவர்ஸும் பார்ப்பாங்க, 23% உள்ள அதிமுக அலையன்ஸ் வியூவர்ஸும் பார்ப்பாங்க. அது ஓடும். ஆனா ஓட்டிங் பேட்டர்னுங்கிறது வந்து இவங்க 3ஆவது சதுரி கிடைக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா வந்து ஒரு இதுல நின்னாதான் ஒரு வாய்ப்பு வருங்கிறத நான் தெளிவாக சொல்றேன். இதை தாண்டி எடப்பாடி அதெல்லாம் சீஃப் மினிஸ்டர் யாரும் சொல்லக்கூடாது. சீஃப் மினிஸ்டர் யாரும் சொன்னா போச்சு. எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் சொன்னா எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல. நம்ம நாம் தமிழர் எடப்பாடி பழனிசாமி தரப்ப அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தும் விக்கிரவாண்டியில ஏறலையே. நான் எங்கேயாவது விக்கிரவாண்டியில நாம் தமிழர் இருக்க ஓட்டிங் பெர்சன்டேஜ் சொல்லியிருக்கேன். போலரைசேஷன் வரும்னு நான் தெளிவா சொல்லியிருந்தேன். இப்ப கூட நான் இதுக்கு என்னோட ஆதாரத்தை உங்களுக்கு முன்வைக்க முடியும். ஆதாரத்தை தெளிவா முன்வைக்கிறேன். திவ்யாங்கிற ஜேர்னலிஸ்ட் கொடுத்தது. அது மட்டும் இல்ல நிறைய பேட்டிகளையும் அதை நான் தெளிவா சொல்லியிருந்தேன். கூச் ட்ராஜடி, பிஎஸ்பி லீடர் டெத் போட்டு ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க. பைப்போல டிஎம்கேக்கு டஃப் சேலஞ்சுன்னு சொல்றாப்ல. நான் சொல்றேன், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ரவீந்திரன் துரைசாமி says that DMK will secure more than 55% votes. There is a polarization of 1 year and non-year votes. Being the ruling party, DMK will cut into substantial 1-year votes and consolidate non-1-year votes. அப்படின்னு சொல்லிட்டு PMK is projecting, PMK candidate is projected as NDA candidate. Annamalai will attract some non-1-year votes also னு சொல்லி முடிச்சிட்டு இதுல பண்ணிருக்காங்க. The Cooch tragedy and the Armstrong murder are not issues in the pipe poll because despite of that the DMK will win. இதுல இருக்குது, கிளீனா இருக்குது. எல்லா இதுலயும் நான் சொல்லி இருக்கிறேன். ஆர்டிகலாக நான் சொல்லி இருக்கேன். திவ்யா மேடத்துக்கிட்ட நான் இதை சொல்லி இருக்கிறேன். திவ்யா மேடம் அந்த ஆர்டிகலும் இருக்குது. தென் எல்லா வெப்லயும் நான் சொல்லி இருக்கிறேன். போலரைசேஷன் வருங்கிறத நான் சொல்லி இருக்கிறேன். கடைசியா நான் விக்ரவாண்டி பற்றி சொன்ன எல்லா இதுலயுமே சொல்லி இருக்கிறேன். ஒரு நடிகர் கூச் டிராஜடியை போய் பார்த்துக்கிட்டு திமுக பலகீனப்படுத்திடலாம்னு சொன்னா எதுவுமே அங்க நடக்கலங்கிறதும் உண்மை. சோ இந்த அரசியல் களம்ங்கிறது அந்த 1 year நான் 1 year போலரைசேஷன்ல ஸ்டாலின் ரொம்ப கம்ஃபர்டபுளா வட தமிழகத்தில் இருக்கிறார்.
இது 98ல ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டது. அன்னைக்கு ஸ்டாலின் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு நம்ம அதிமுக ஓட்டு பெரும்பகுதி திமுகவுக்கு போனதை விக்கிரவாண்டிலே நம்ம பார்க்கிறோம். தென் 45% ஜெயலலிதா ஓட்டும் பெரும்பகுதி திமுக தான் போயிருக்கு. இது எவிடன்ஸா தான் இருக்கு. ஆனா ஊடகத்துல பேசுறவங்க ரெட்டல ஓட்டு உதயசூரியன் போகாதுன்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு எமோஷனலா பேசுவாங்க. அதை அப்பாவி பாமர பின்னோட்டம் விடக்கூடிய சகோதரர்களும் அதை பார்த்து நம்புவாங்க. யதார்த்தம் அது இல்லை, டேட்டா அதை சொல்லலை. அதே மாதிரி கிறிஸ்டின் ஓட் கன்சால்டேஷன், முஸ்லீம் ஓட் கன்சால்டேஷன் நம்ம காயல்பட்டத்தில் பார்த்தோம், கன்னியாகுமரியில் பார்த்தோம். புறமொழியாளர்கள் ஓட்டு பெருமளவு சீமான் அரசியல் 8% வந்த பிறகு அவங்க வந்து இங்க ஒரு சர்வே எல்லாம் ஒருத்தர் எடுக்காரு. அவரெல்லாம் வந்து கடைசியா வந்து சீமான் எமர்ஜ் ஆகக்கூடாதுன்னு அதை தடுக்கணும்னா திமுகங்கிற லெவல்ல தான் அந்த புறமொழி ஆட்கள் வந்து போறாங்க. ஸோ இதை தாண்டி திமுகவுக்கு கேடர் பேஸ்ட் ஸ்ட்ரென்த், கூட்டணி கட்சிகள் பலம், ஸோ ஒரு அதிகார பலம், பண பலம், அந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, இலவச பஸ், இந்த மாதிரிப்பட்ட இதுகள் இதெல்லாம் சேரும்போது அவங்களுக்கு வந்து என்னதான் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்தாலும் 42-44% வாக்குகள் வந்து திமுக கழகத்துக்கு எடுக்க முடியும் நான் கணிக்கிறேன். நான் என்னோட கணிப்பை தாண்டி தான் அவங்க போயிருக்காங்க. விக்கிரவாண்டியில 55% தாண்டுவாங்கன்னு சொன்னேன், 63 போயிட்டாங்க. இது ஈரோடு கிழக்குல நான் சொல்லும் போதெல்லாம் கடும் போட்டிலாம் பலரும் சொன்னாங்க. நான் சொன்னேன் அதிமுக எடுப்பது 2 மடங்கு அதுக்கு மேலே எடுத்துருவாங்கன்னு சொன்னேன். அதுதான் நடந்தது. 48% வாக்கு வருவாங்க, 35 சீட்டு எளிதா ஜெயித்துருவாங்க, 4 தொகுதியில போட்டி இருக்குன்னு சொன்னேன். அவ்வளவு ஜெயித்துட்டாங்க. ஈவன் 46 கூட பாசிபிள் இருக்கு அப்படின்னு கருத்தை பதிவு செஞ்சிருக்கேன். நான் அது ஏன்னா பன்னீர் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது. அதே மாதிரி சௌமியா அன்புமணி ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தது. தப்பித்தவரி அண்ணாமலை ஜெயித்திர மாட்டாராங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏசி சண்முகம் பாவம் மனுஷன் தோத்துட்டே இருக்காரா, ஜாதியவாதிகள் தோக்கடிக்காங்களே, அவர் தப்பிட மாட்டாருங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. சோ இந்த சீட்டு வந்து தோக்குங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை நான் கொடுக்காண்டாம்ங்கிறதுக்காக கடும் போட்டின்னு சொன்னேனே தவிர எனக்கும் அதுல டிஎம்கேக்கு 40க்கான வாய்ப்புகள் இருந்து. எனிவே நான் சொன்ன 35 தாண்டி அவங்க ஜெயித்துட்டாங்க, நான் சொன்ன 55 தாண்டி அவங்க மேல போயிட்டாங்க. சோ என்னோட அந்த பெஞ்ச் மார்க்கை தாண்டி தான் முக ஸ்டாலின் போயிட்டு இருக்கிறார். என்னோட பெஞ்ச் மார்க் 42-44 வந்துருவாங்கிறதா நான் இது முன்னாடி உள்ள இதுல நான் வச்சு நான் கணிச்சு சொல்றேன். இதை ப்ரூடண்டா பார்க்கக்கூடியவங்க கணிப்பாங்க. சும்மா தங்களோட எதிர்பார்ப்பு ஆசைன்னு நினைக்கிறவங்க வந்து என்னத்தையும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, விட்டுறலாம் அவங்கள. அப்போ ஒரு இந்த அளவுக்கு வாக்கு வரக்கூடியவங்களை 1 to 1 கொண்டு வந்து யாரையும் சிஎம் சொல்லாம தான் தோக்கடிக்க முடியும். எடப்பாடியை சொன்னா அது போச்சு. எடப்பாடியை சொன்னா ஈர்ப்பு சக்தி இல்ல, சமநீதி சூறையாடல் பண்ணக்கூடிய ஒரு கிராப்பர்னு ஓபிஎஸ் நீக்கி கிராப்பர்னு பேர் எடுத்துட்டாரு. சோ அவரை சொன்னா முக்குலத்தோர் போட மாட்டாங்க, நான் வன்னியர் போட மாட்டாங்க, நான் கொங்கு வேளாளர் போட மாட்டாங்க. பாத்தீங்களா விக்கிரவாண்டியில சீமான் போய் ஆதரவு கொடுத்தும் எனக்கு ஆதரிக்கணும்னு சீமான் கேட்டோம், அதிமுக என்ன வாக்கு வந்தது? அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல. அது வந்து வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷனுக்குள்ளதான் வட தமிழகம் நிக்குது. அவருக்குன்னா போட்டாங்க 10.5க்கு, அவருக்கு அபரிதமா போட்டாங்க. அதுலதான் அவர் இன்னைக்கு 20% வாக்கு எடுத்திருக்கிறாப்ல. நான் எல்லாமே டேட்டாவோட தெளிவா தான் பேசுறேன். காரணம் 10 கட்டு நான் சொல்றது கரெக்டா இருக்குது. நீங்க யாரும் மனசாட்சிப்படி மற்ற அரசியல் விமர்சனம் பேசுனதையும் நான் பேசுனதையும் ஒரு டேட்டா எடுத்து போட்டீங்கன்னா கண்டிப்பா 10 கட்டு எனக்கு சரியா இருக்குங்கிறது மனசாட்சி உள்ளவங்க ஒத்துப்பாங்க. அதனால தங்களால உறுதியாக நிலைத்து நிறுத்த முடியுது. ரொம்ப நன்றி. பல டீட்டெயில்டான அனாலிசிஸை தெரியுங்களா நேயர்களுக்கு தெரிய. நன்றி அப்துல்.